ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் லானாலி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு எம் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது. எம் ஃபைல்னால் மேட்ரிக்ஸில் வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணி அது மூலிமா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ரன் பண்ண வைக்கிறது. அது மட்டும் இல்லாத சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து எம் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எம் ஃபைல் வந்து 4 விதமாக க்ரியேட் பண்ணலாம். முதல்ல கண்ட்ரோல் ப்ளஸ் என் கொடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படியே இல்லைங்களா, இந்த இடத்துல நியூ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும். இப்போ இன்னொரு மெத்தட்னா இந்த நியூவில் போயிட்டு ஸ்கிரிப்ட், ஓகேங்களா, 3 விதமாக இது பண்ணலாம். 4வது விதமாக எப்படின்னா, இப்போது Matlab 2009 இருந்ததுன்னா இந்த இடத்துல ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேபில் போயிட்டு நியூ கிரியேட் எம் ஃபைல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, சரி. அடுத்து நம்ம சிம்பாலிக் வேரியபிள்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி டிஃபைன் பண்ணி அது ஒரு ஆப்ரேஷன்ஸில் பார்க்கலாம். முதல்ல ஒரு எம் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சிம்பாலிக் வேரியபிள் நம்ம வந்து டிஃபைன் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு கீவேர்ட் இருக்குது, சிம்ஸ், SYMS. ஓகேங்களா, சிம்ஸ். இப்போ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை வந்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, சிம்ஸ் எக்ஸ் கொடுத்துட்டு 2 x 5 x ப்ளஸ் 6 x. ஓகேங்களா, இது ஒரு ஈக்குவேஷன் நான் டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ என்னென்னா இந்த 3 கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். மூணு டேர்ம்ஸும் வந்து நான் இப்போ ஆட் பண்ணோம். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, சிம்ஸ் எக்ஸ்ன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா வந்து இப்போ எக்ஸுன்றது வந்து ஒரு வேரியபிளாக வந்து Matlab கன்சிடர் பண்ணோம். சாதாரணமாக நம்ம அப்படியே கொடுத்துருந்தோன்னா எக்ஸுக்கு வந்து வேல்யூ கொடுக்கலன்னு சொல்லிட்டு எரர் காட்டும். ஓகேங்களா, இப்போ இதை ரன் பண்ணணும். முதல்ல வந்து இது சேவ் பண்ணிடணும். நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் untitled 4ன்னு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் வந்து 2 விதமாக பண்ணலாம். முதல்ல எடிட்டர் போயிட்டு ரன் இங்கே இருக்குல்ல அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணலாம். இல்லைன்னா F5 கீபோர்டில் வந்து F5 கீ கொடுத்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 13 x. இல்லைனா 2 + 5 + 6 13 × x 13x. ஓகேங்களா, சரி. இப்போ வந்து ஒரு வேரியபிள் வச்சு யூஸ் பண்ணோம். இப்போ 2 வேரியபிள் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சிம்ஸில் வந்து இப்போ 2 வேரியபிள் கொடுப்போம். கமா கொடுத்து இது பண்ணுமா, ஸ்பேஸ் செப்பரேட்டரில் கொடுக்கணுமா கேட்டால் ஸ்பேஸ் செப்பரேட்டரில் தான் கொடுக்கணும் எப்பயுமே. இப்போ ஒயின்ட்டு இன்னொரு டேர்ம் எடுத்துக்கிறேன். இப்போ 2 x ப்ளஸ் 3 y அப்படி கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் 4 x ப்ளஸ் 5 y. ஓகேங்களா, இது கொடுத்துட்டு இப்போ F5 கீ ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, F5 கீ ப்ரெஸ் பண்ணால் இது ஒரு ஈக்குவேஷன். முதல்ல எக்ஸில் மல்டிப்ளை ஆகிட்டு x 6 x. அப்புறம் இப்போ ஒய்லாம் 3 + 5 3 + 5 8 y ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி காட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஒரு ஈக்குவேஷன், பெரிய ஈக்குவேஷனாக இருக்குது. அதை நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ அதே XYன்னு இருக்கட்டும். ஓகேங்களா, சிம்ஸ் இது வந்து வேரியபிள் 2 வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபை. ஓகேங்களா, சிம்பிளிஃபைன்றது கீவேர்டு, அது யூஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது கொடுத்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் இது ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஈக்குவேஷனை -y * 2 x + y. ஓகேங்களா, இதேமாதிரி பெரிய ஈக்குவேஷன்ஸ் கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு பெரிய ஈக்குவேஷன் இருக்குது, ஒரு 3 to 4 வேரியபிள்ஸ் இருக்குன்னா, இப்போது ப்ரெஷர் வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து டெம்பரேச்சர்ஸ்லாம் வந்து வேரியபிள் இருக்குது. அப்போ அந்த இப்போ ப்ரெஷரில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் இருக்க ஈக்குவேஷனை நான் டெம்பரேச்சருக்கு மாற்றணும்னா அது எப்படி மாற்றுறது, Matlabல எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் சிம்ஸ் ப்ரெஷர், வால்யூம், A கான்ஸ்டன்ட், B கான்ஸ்டன்ட், R கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் T டெம்பரேச்சர். ஓகேங்களா, மொத்தம் 6 வேரியபிள் எடுத்துருக்கேன்.
இப்போ வந்து எக்ஸுன்னு சும்மா ஒரு டேர்ம் டிஃபைன் பண்ணுறேன். அந்த எக்ஸுக்குள்ளே தான் இப்போ நான் வந்து இது என்னோடய ஈக்குவேஷனை கொடுக்க போகிறேன். ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஆர் ஸ்டார் டி ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் கொடுக்கணும் எப்பயுமே ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ணும்போது. பி ப்ளஸ் ஏ பை பி ஸ்கொயர் ஸ்டார் v மைனஸ் பி. ஓகேங்களா? இது மாதிரி நான் டிஃபைன் பண்ணிட்டேன் ஈக்குவேஷனை. இப்போ வந்து எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்டி ஆர் இன்ட்டு டியில் இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் வேணும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணால் சால்வ்ன்ட்டு ஒரு கீவேர்டு SOLVE சால்வ் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எந்த ஈக்குவேஷன் இது பண்ண போகிறோம் எக்ஸுன்ற வேரியபிளில் நம்ம மொத்த ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். எக்ஸ் கமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எந்த வேரியபிள் வேணுமோ இப்போது எனக்கு வந்து பீன் வேணும்னு பீன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எஃப்ஐ கீ ப்ரெஸ் பண்ணால் ஆன்சர் எனக்கு வந்துடும். ஓகேங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்டார் பி தோ இந்த ஈக்குவேஷன் பி ஈக்குவல் டு இதுதான் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து இதில் ஒரு வேரியபிள் வேல்யூ எனக்கு தெரியும். இப்போ டெம்பரேச்சரோட வேல்யூ எனக்கு தெரியும், இல்லை ஆரோட வேல்யூ எனக்கு தெரியும். அதை உள்ளுக்குள்ளேயே சப்ஸ்டியூட் பண்ணி கூட ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சிம்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்து வந்து நம்மளோட வேல்யூ இப்போ ஆரோட வேல்யூ தெரியும்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 8.314 அப்படி வேல்யூ உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன் கொடுத்துருங்க. செமிகோலன் கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கனாலே ஆர் எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து மென்ஷன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு எடிட்டர் வந்து கமாண்ட் விண்டோ வந்து கிளியர் பண்ணணும். ஆனால் நான் வந்து கமாண்ட் விண்டோவில் டைப் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நம்ம எடிட்டர் இந்த இதுலேயே வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். CLC CLEAR இது கொடுத்தீங்கன்னா நம்ம வேரியபிள்ஸும் கிளியர் ஆகிடும், நம்ம கண்ட்ரோல் விண்டோவும் கிளியர் ஆகிடும். கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிடும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து எப்படி எம்ஃபைல் க்ரியேட் பண்ணது பார்த்தோம். அது மட்டும் சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸில் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி கிராஃப் பிளாட் பண்ணுறது, என்னென்ன கிராஃப்லாம் வந்து பிளாட் பண்ண முடியும், எப்படி ஒரு TXY டயக்ராம் போடுறது, அதை பற்றிலாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.